வணக்கம் மக்களே. மகாபாரதத்தில் எண்ணாயிரம் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒருத்தனை பார்த்து மட்டும்தான் இந்த கதையில் வரும் எல்லா கதாபாத்திரமும் பயந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட ஒருத்தனை வீழ்த்துவதற்காக நடந்த சதிகள் எண்ணி நடங்காதவை. மகாபாரதம் அப்படி என்ற சக்கரம் சுழல அதற்கு அச்சாணியா மையத்திலிருந்த கிருஷ்ணரை இந்த ஒருத்தனை பார்த்து பயந்திருக்காரு. நீங்கள் நன்றாக கவனித்திருந்தீர்கள்னா இந்த கதையில் வரும் எல்லா கஷ்டருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். துரியோதனனுக்கு அவனுடைய ஆணவம், துரோணாச்சாரியாருக்கு அவருடைய மகன், பீஷமருக்கு சிகண்டி, அர்ஜுனனுக்கு நாகதோஷம், தர்மனுக்கு பொய் கூறாமை, இப்படி எல்லாருக்குமே பலவீனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த பலவீனங்களை தொட்டு தொட்டுத்தான் கிருஷ்ணர் எதிரிகளை கொல்வார். ஆனா எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் மகாபாரதத்தில் கொல்லவே முடியாத ஒரு வீரனாக இருந்தவன்தான் கதிரவன் மகன் கர்ணன். குருவோட சாபம், அந்தணனுடைய சாபம், தாயோட வேண்டும், இப்படி பல பலவீனங்கள் இவனுக்கு இருந்தாலும் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தூக்கிச் சாப்பிடும் மாதிரி அவன் கிட்ட இருந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் அவன் கூடவே பிறந்த கவசமும் குண்டலமும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஷ்ணு பகவான் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரமே வந்தான்னு. மத்த மகாபாரத கதாபாத்திரங்கள் மாதிரி இல்லாமல் கர்ணனுக்கு மட்டும் ஏன் பிறக்கும் போதே இந்த அபூர்வ சக்தி கிடைச்சது? கடவுள்களாலே தகர்க்க முடியாத கவசம் கர்ணனுக்கு மட்டும் ஏன்? இந்த மர்மத்தை விளக்க கர்ணனுடைய முன்ஜென்ம ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அதற்காக தயாராகுங்கள். பூர்வ ஜன்மத்தில் 14 லோகங்கள்லையும் தேவர்களும் அசிரர்களும் கடவுள்களும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்தில் அசிர குலத்தில் சகஸ்ரவன் என்ற ஒரு குழந்தை பிறக்குது. அந்த காலகட்டம் சரியா தேவர்களுடைய கை ஊங்கியிருந்த காலகட்டம். மொத்த அசிர குலத்தையும் தேவர்கள் அடிமையா நடத்தி வந்தாங்க. இந்த அடிமைத்தனத்தை சின்ன வயதிலிருந்தே பார்த்து பார்த்து வளர ஆரம்பிக்கிறான் குழந்தை சகஸ்ரவன். இயற்கை அதோடு சமநிலை தவறும்போது தன்னைத்தானே தானா சரி பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. தேவர்களுடைய கைகள் ஊங்கி அசிரர்களுடைய கைகள் இறங்கின இந்த சமநிலையை நேர்படுத்த பிறந்தவன்தான் சகஸ்ரவன். அசிரர்கள் இனத்தை அடிமைப்படுத்திய தேவர்கள் மேல் சகஸ்ரவனுக்கு கடும் கோபம் ஏற்படுது. இருக்கிற எல்லா லோகங்கள்லையும் சக்தி வாய்ந்த லோகமான பிரம்மலோகத்துக்கு போன சகஸ்ரவன் அங்க போய் அமர்ந்தபடி பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் வருடங்களாகுது, வருடங்கள் நூற்றாண்டுகளாகுது, நூற்றாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாகுது. இருந்தாலும் பிரம்மதேவன் காட்சியளிக்கவில்லை. சகஸ்ரவனும் தவத்தை கைவிடல. ஒரு யுகமா தவம் செஞ்சு முடிக்கிறான் சகஸ்ரவன். ஒரு யுகத்தோட தவத்தால மனம் இறங்கிய பிரம்மதேவர் சகஸ்ரவன் முன்னாடி தோன்றி அவன் தவத்தை கலச்சே அவனை எழுப்புறார். இதுவரைக்கும் ஒரு யுகமா பக்தியோட தவம் இருந்து என்னை யாருமே வேண்டினதில்லை சகஸ்ரவா, உனக்கு என்ன வேண்டுமாலும் கேளு, நான் தரு அப்படின்னு பிரம்மதேவன் சொல்றாரு. பல கோடி ஆண்டுகள் திறக்காமல் இருந்து சகஸ்ரவன் திருவாய் பிரம்மதேவன் கண்டு திறந்தது. இறைவா, தேவர்கள் அசிரர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்க இனத்தை பாதுகாக்க எனக்கு ஒரு கவசம் வேணும் அப்படின்னு சகஸ்ரவன் கேட்க, அதுக்கு பிரம்மதேவன், சகஸ்ரவா, நான் உனக்கு உன் உடலோடு ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு கவசத்தை பரிசா கொடுக்கிறேன். ஆனா இந்த ஒரு கவசம் 1000 கவசங்களுக்கு சமமானது. ஒரு கவசம் அழிந்தால் அடுத்த கணமே இன்னொரு கவசம் உடல் மேல் படரும். இருந்தாலும் அந்த ஒரு கவசத்தை அழிக்கவே 500 வருடங்கள் யாகம் செய்யணும், 500 வருடங்கள் போர் புரியணும். மொத்தமா 1000 வருடங்கள் செலவு செஞ்சாதான் உன்னுடைய ஒரு கவசத்தையே அழிக்க முடியும். மேலும் போர் புரியணும். எதுவும் இல்லாமல் இந்த கவசத்தை நீ மனசு வச்சா உன்னால மட்டும்தான் கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் போயிட்டாரு. இந்த தருணத்தில் வெறும் சகஸ்ரவனாயிருந்தவன் பிரம்மதேவன் கிட்டிருந்து இந்த அபூர்வ கவசத்தை வரமா பெற்றதனால் சகஸ்ர கவசன் அப்படின்னு புதுப்பெயர் அடைக்கிறான். திரும்பி வந்த சகஸ்ர கவசன் அடிமையாயிருந்த அசிரகுல மக்களை கவசத்தின் உதவி கொண்டு போர் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மீட்க ஆரம்பிக்கிறான். நாளடைவு மொத்த அசிரகுலத்தையும் மீட்ட சகஸ்ர கவசன் அவங்க எல்லாருக்குமே தலைவன் ஆகிறான். இவனுடைய கவசத்துக்கு முன்னாடி எந்த ரகசியலையும் நீக்க முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அசிரர்களுடைய கை ஊங்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் தன் இன மக்களுக்காக மட்டுமே போராடிய சகஸ்ர கவசன் இப்போ தேவர்களுடைய இடங்களுக்காக போர் புரிய ஆரம்பிக்கிறான். தேவர்களை அடிமைப்படுத்துறான். இப்போ பழையபடியே சமநிலை தவறுது. தேவர்கள் கீழே போக அசிரர்கள் மேல வராங்க. இறங்கின தராசு மறுபடியும் சமநிலையை அடையும்ல. இந்த தருணத்தில்தான்
கதைக்குள்ள காக்கும் கடவுளான விஷ்ணு வராது. சகசர கவசனை அழிக்க முடியாத இந்திரன் முதலான தேவர்கள் நேரடியா காக்கும் கடவுளான விஷ்ணுவோட கால்கள்ல போய் விழறாங்க. சகசர கவசனை அழிச்சு தேவர்களை காக்கும்படி கேக்குறாங்க. விஷ்ணு பகவானுக்கு பிரம்மதேவனுடைய வரத்தை பற்றி நல்லாவே தெரியும். சகசர கவசனை அழிக்கிறது சாதாரணமான காரியம் இல்ல. அதனால விஷ்ணு பகவான் ஒரே நேரத்தில் 2 அவதாரங்களை எடுக்கிறார். ஒன்று நரன், இன்னொன்று நாராயணன். ஒரு பக்கம் நரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்க, இன்னொரு பக்கம் நாராயணன் சகசர கவசனிடம் போர் புரிவார். இதனால ஒரு கவசத்தை அழிக்க செலவாக்குற 1000 ஆண்டுகளை 500 ஆண்டுகளாக குறைக்க முடியும். இதன்படியே சகசர கவசனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் போர் துவங்குது. போர் துவங்கி 499 ஆண்டுகள் முடியுது. அந்த கடைசி ஒரு வருஷத்தோட கடைசி நாள், ஒரு பக்கம் 500 வருட பிரம்ம யாகத்தை நரன் முடிக்க, இன்னொரு பக்கம் நாராயணன் தன்னோரே ஆயுதத்தால சகசர கவசத்தை ஓங்கி அடிக்கிறாரு. கவசம் திரிச்சு பறக்குது. அப்ப போர்க்களத்தில் சகசரனை சுற்றி மிகப்பெரிய வழிவட்டம் ஏற்படுது. கொஞ்ச நேரத்திலேயே வழி விலக 500 வருட போரின் பலனா ஒரு கவசம் உடைஞ்சு கீழே விழுந்து கடந்தது. ஆனா வழி விலகும் முன்னாடியே இன்னொரு கவசம் சகசரனுடைய உடல்ல படர்ந்திருந்துச்சு. இப்படியா ஒரு 500 வருஷத்துக்கும் விஷ்ணு பகவான் சகசரனுடைய ஒரு கவசத்தையா உடைச்சிட்டே வராரு. விஷ்ணு பகவான் ஒரு கவசத்தையும் உடைக்கும் போதும் அந்த கவசத்திலிருந்து ஒரு சிறு துண்டை எடுத்துட்டு வந்து சகசர கவசன் அதை மணியா மாத்தி கோக்க ஆரம்பிச்சான். கவசங்கள் உடைய மணிமாலை பெருசாகிட்டே போச்சு. பல யுகங்கள் கடந்தும் இந்த போர் நடக்குது. இப்ப சகசரனுடைய கையில் 1999 மணிகள் இருந்துச்சு. ஆமா, விஷ்ணு பகவான் சகசர கவசனுடைய 1999 கவசங்களை உடைச்சிட்டார். பாக்கி ஒரே ஒரு கவசம் மட்டும்தான் இருந்தது. இதுவரைக்கும் இப்படி ஒரு போர்க்களத்தை இந்த பிரபஞ்சமே பார்த்தது கிடையாது. இவ்வளவு யுகங்களா நடந்த இந்த போர்னால பிரபஞ்சத்தில் பிரம்ம பிரளயமே ஏற்படுது. இப்ப கடைசியா ஒரே ஒரு கவசத்தோட இருந்த சகசர கவசனுக்கு இந்த ஒரு கவசம் அழிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு மரணம் நிகழும்னு தெளிவா புரிஞ்சிடுது. இந்த கடைசி கவசத்தை அழிய விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண சகசர கவசன் போர்க்களத்திலிருந்து வெளியேறி நேரா சூரிய லோகத்துக்கு போய் சேர்றான். அங்க போய் சூரிய தேவன் கிட்ட தனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை இருக்கு, அத நீங்க தான் நிறைவேற்றணும்னு மன்றாடி கேக்குறான் சகசர கவசன். என்னதான் தேவர்களுக்கு எதிரானவனா இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவனுக்கு உதவி செய்யணும்னு சூரிய தேவன் முடிவெடுக்கிறார். சகசரனுடைய கடைசி ஆசையும் கேட்கிறாரு. உடனே சகசர கவசன் மனச ஒருநிலைப்படுத்தி பிரம்மதேவனை வேண்டி தன் உடல்ல இருந்த கடைசி கவசத்தை பிச்சு எடுக்கிறான். ரத்தம் சொட்ட சொட்ட அந்த அபூர்வ கவசத்தை சூரிய தேவன் கிட்ட கொடுத்துட்டு, சூரியதேவா, இந்த கவசத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கே மகனா பிறக்கணும். அப்படி பிறக்கும்போது அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கே மகனா பிறக்கணும். அப்படி பிறக்கும்போது இந்த கவசமும் என்னோட சேர்ந்து பிறக்கணும் அப்படின்னு தன்னுடைய கடைசி ஆசையை சொல்லிட்டு சூரிய லோகத்திலேயே விழுந்து இறந்து போறா சகசர கவசன். இப்போ இந்த ஜென்மத்துல சகசர கவசன் தன்னுடைய கடைசி கவசத்தோட குந்திக்கும் சூரிய தேவனுக்கும் மகனா பிறக்கனா, கர்ணன் அப்படிங்கிற பெயரோட. இதனாலதான் கர்ணனுடைய கவசம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆர்மரா கர்ணனுக்கு இருந்திருக்கு. இதன் காரணமாதான் எப்படியும் இந்த கவசம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் சூழ்ச்சி பண்ணி இந்திரனை அனுப்பி கர்ணனோட கையாலேயே அந்த கவசத்தை கழட்ட வைப்பாரு. இதுக்கப்புறம்தான் போர்ல அர்ஜுனனை வைத்து கர்ணனை கொல்லுவாங்க. சோ இந்த புராண கதை மூலமா கர்ணனுக்கு மட்டும் கவச குண்டலம் எப்படி கிடைச்சதுன்னு நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வணக்கம்.